90% ஆஃப் த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வெளிநாடு வாழ்வு கண்டிப்பா கிடைக்கும். குரு புஷ்ய யோகம் ஆக்டிவா இருக்கும்போது உங்க தாத்தாவே மறுபிறவி எடுத்து உங்க வயிற்றுல பிறப்பாரு. பாக்கியஸ்தானம் அவ்வளோ பலமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 90% கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறது உறுதி. எம்பசியில போய் உட்காரக்கூடிய பிராப்தம், வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம், கடல் தாண்டக்கூடிய காலகட்டமாக இந்த 60 நாட்கள் இருக்கு. ஸோ தே ஆர் கோயிங் டு பி ரியல் கிங், நாட் கிங் மேக்கர்ஸ். பாக்யஸ்தானத்துல குரு புஷ்ய யோகம் 60 நாளும் நீங்க தூங்கக்கூடாது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம்மா. அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான அற்புதங்கள் கொடுக்க இருக்கு? ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம், இனிய நமஸ்காரங்கள். எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். இந்த 60 நாட்கள் பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் உருவாக்குங்கிறதுல நான் சொல்லலை. வேதாங்கம்னு சொல்லக்கூடிய ஜோதிஷ சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இது ஒரு மகா யோகம். ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயம் இப்போ நடக்க போகிறது ஆரம்பிச்சிருச்சு. வி ஆர் லேட் பை 2 days அப்படின்னு சொல்லலாம். நார்மலாகவே அஸ்ட்ராலஜியில் சனிக்கும் குருவுக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஒரு விஷயம் உலகத்தில் நடக்குது அப்படின்னா சனியோடைய அட்டெம்ப்ட் இல்லாமல், சனியோடைய ஆஸ்பெக்ட்னு சொல்லுவோம், பார்வை இல்லாமல், சனியுடைய கோச்சார நகர்வு சம்பந்தப்படாமல் ஒரு விஷயம் நடக்காது. இப்போ குரு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறாரு அப்படின்னா கண்டிப்பாக நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். அதுவும் குரு இப்போ உச்சஸ்தானத்தில் நம்மளே பேசியிருக்கோம் நம்ம சேனலில், குரு எப்படிப்பட்ட நல்லது பண்ணுவாங்க. அதில் பூச நட்சத்திரத்தில் குரு போகும்போது அது பேர் குரு புஷ்ய யோகம்னு சொல்லுவாங்க. இந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான யோகம். குரு இப்போ புஷ்ய நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டார், விச் மீன்ஸ் ஜூன் 16th ஆகஸ்ட் 16th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 60 days 60 நாட்கள் பொற்காலம்னு சொல்லலாம். அதான் சொன்னேன், அற்புதங்கள் செய்யும் 60 நாட்கள்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னு கேட்டால் இதில் ஃபுல்லாகவே நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்காது. ஏன்னா ஒரு வண்டி போய் நிற்குதுமா, அந்த வண்டியை தள்ளினா தான் அடுத்த லெவலுக்கு போகும், சரியா? இப்போ தள்ளக்கூடிய நிலைமைகளில் குரு உட்காந்துருக்காரு. அப்போது ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும், ஒருத்தர் வீடு கட்டணும். இப்போ நீட்டில் ஏகப்பட்ட பேர் கிளியர் பண்ணி லோக்கல்லையும் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். லோக்கல் நான் சொல்கிறது வெளி ஸ்டேட்லாம் போகாமல் இங்கேயே கிடைக்கும். குரு உள்ளே மாறிட்டார். குரு மாறுறதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களும் குரு உச்சஸ்தானம் பெறும்போது குழந்தைகளுக்கு சாதகமான விஷயமாக, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சாதகமான விஷயமாக, புரியுதா? இல்லைன்னா ஆசிரியர்களுக்கு சாதகமான விஷயமா. நீ நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கண்டென்ட்டாகவே இருக்கும். அப்போ குரு புஷ நட்சத்திரத்தை தாண்டார்னா இந்த 60 நாட்கள் ஏகப்பட்ட பேருக்கு 6 விதமான நல்ல பலன்கள் நடக்கும். 6 விதமான பலன்கள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு ராசிக்கும். ஒரு சில பேருக்கு அருமையான ஒரு கோர்ஸில் சீட்டு கிடைக்கும், ஒரு சில பேருக்கு மெரிட்டில் சீட்டு கிடைக்கும், ஒரு சில பேர் வீட்டுக்கான கடனை க்ளோஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வீடு வாங்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, இல்லை புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் எக்ஸிஸ்டிங் கடன் இஎம்ஐயை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி 6 விதமான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். இதில் ஒரு 5 ராசிக்கு மட்டும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் இந்த ஒரு 60 நாள். அதே மாதிரி இந்த டைமில் ஆரம்பிக்கிறது எல்லாமே பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம், ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னாவே அது ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி. ஒரு 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 இண்டஸ்ட்ரி நீங்கள் தொடங்குறீங்கன்னா இந்த டைமில் அது சராசரியாக ஒரு 12 × 5 × 5 இவ்வளோ வருஷங்கள் அதை தாங்குற மாதிரி, அந்த அளவுக்கு அவங்க வம்சாவளிகள் எடுத்து அந்த இண்டஸ்ட்ரியை நடத்துகிற மாதிரி, இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம். அதனால ஒருத்தருக்கும் ஒரு விதமான மாற்றங்கள் கொடுக்கும். நீங்க சொல்லக்கூடிய இந்த அற்புதங்கள் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சார், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள்ல என்ன மாதிரியான அற்புதங்கள் கிடைக்க இருக்கு? விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாவே எனக்கு ஒரு பேசிக்கலாக ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏன்னா இந்த பாக்யஸ்தானத்தில் போய் கரெக்டாக இந்த குரு புஷ்ய யோகம் ஏற்படுகிறதுனா 100% தான தர்மங்கள் எந்த ராசி படுதோ இல்லையோ இந்த விருச்சிகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணியே தீரும். இந்த 60 நாட்களில் மினிமம் ஒரு 10 தீர்த்த ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதில் போகிறதும் ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா அவங்க எந்த விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களோ அது நடக்கும். 90% ஆஃப் த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வெளிநாடு வாழ்வு கண்டிப்பாக கிடைக்கும். 90% ஆஃப் த பீப்புளுக்கு மெரிட் சீட்டு கிடைக்கும். பாக்யஸ்தானம்னா மெரிட்டு. நான் எதிர்பார்க்கல சார், கடவுளாக கொடுத்தா நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. 90% ஆஃப் த பீப்புள் புது ரிலேஷன்ஷிப் உருவாகும், இன்ஃபேக்ட் கல்யாணமாக கன்வெர்ட் ஆகும். சில பேருக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிருந்ததுங்கிற பட்சத்தில் இப்போ இந்த காலகட்டங்களுக்கு கிளியர் ஆகும். குரு புஷ்ய யோகம் ஆக்டிவாக இருக்கும்போது உங்கள் தாத்தாவே மறுபிறவி எடுத்து உங்கள் வயிற்றுல பிறப்பார். அவ்வளோதான் மேட்ரு. பாக்யஸ்தானம் அவ்வளோ பலமாக இருக்கு. பாக்யஸ்தானத்தில் குரு புஷ்ய யோகம், பாக்யம்னாவே உங்களுக்கு லக்கு. அதில் குரு புஷ்ய யோகமாக இருக்கும்போது லைஃப்பில் கோவில், பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம், வேத பாடசாலைகள்
கோவில் கட்டுறாங்க, கும்பாபிஷேகம் பண்றாங்க, இல்ல ஒரு பசுமடம் கட்டுறாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு தர்ம காரியங்கள் அறக்காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்க தான தர்மங்கள் பண்ணும்போது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்க பசங்களுடைய ஃபியூச்சராக அது மாறி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். இந்த குரு புஷ யோகத்தை கரெக்டாக நம்ம விருச்சிகராசி நண்பர்கள், நான் சொல்றது அட்லீஸ்ட் பாடல் பெற்ற தலங்கள், புண்ணிய க்ஷேத்திரங்கள், தீர்த்த க்ஷேத்திரங்கள், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது உங்க லைஃப்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் கஷ்டம் என்னவா இருக்கோ அது நிவர்த்தி ஆகும். மனவேதனை ஃபர்ஸ்ட் நீங்க அதுல இருந்து வெளியே வருவீங்க. பாக்யஸ்தானத்துல இது நடக்கிறதுனால வெளியூர் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாடு இன்வெஸ்ட்மெண்ட், புதுமுக ஆட்கள் நம்ம கூட ஜாயின் பண்றது, வெளியூர் ஆட்கள், வெளிநாடு ஆட்கள், உபதேசம் செய்யக்கூடிய தொழில் இருக்கிறவங்க, வேணா அட்வொகேட்ஸா இருக்கலாம், இல்லை சில பேர் கன்சல்டண்டா இருக்கலாம், இவாளுக்குலாம் ரொம்ப பெரிய யோகம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விருச்சிகராசி நண்பர்களுக்கு 90% கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறது உறுதி. வேலைக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வேலை செய்யக்கூடிய பிராப்தம், பேங்க்ல வேலை செய்யக்கூடிய பிராப்தம், எம்பசியில போய் உட்காரக்கூடிய பிராப்தம், வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம், கடல் தாண்டக்கூடிய காலகட்டமாக இந்த 60 நாட்கள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு நன்மைகள் மிக அதிகமாக செய்யும். பாக்யஸ்தானம்னாவே காலேஜ், ஸ்கூலு, இது எல்லாமே வந்துடும். நிறைய பேருக்கு ஒருவேளை நீங்க ஜுடிஷியல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜட்ஜாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த டைம் பீரியடில் விருச்சிகத்துக்கு இருக்கு. ஸோ தே ஆர் கோயிங் டு பி ரியல் கிங், நாட் கிங் மேக்கர்ஸ். பாக்யஸ்தானத்தில் குரு புஷ்ய யோகம் 60 நாளும் நீங்கள் தூங்கக்கூடாது. 60 நாளும் நம்ம சொன்ன தான தர்மங்களும் கோவில் குளங்களும் போங்க. பயங்கரமான ஒரு பெரிய ஒரு மாஸ் உங்களுக்கு வெயிட்டிங்னே சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கும். இவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம்ன்றது சிறப்பா இருக்குமா? அதாவது சுயதொழில் மூலியமா வரக்கூடிய கண்டிப்பா. அதாவது பாக்யஸ்தானத்துல குரு புஷ்ய யோகம் ஏற்படும் போது ஸ்ட்ரைட்டா சொன்னா உங்க அம்மா அப்பாவுடைய போட்டோவை முன்னாடி வச்சுட்டு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா எந்த தொழிலா இருந்தாலும் ஜெயிச்சிடும். அம்மா அப்பா கால் பணிந்து பாதம் பணிந்து நீங்க வணங்கும் போது எடுத்துரும். இல்ல அப்பா ஒரு தொழில் பண்றாரு, அப்படி பெரிய ஹோட்டல் வச்சிருக்காரு, நம்ம இப்ப தலப்பா கட்டி மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணும்னா பட்டை கலப்பெல்லாம் அது சூப்பரா போகும். அந்த மாதிரி அவங்க என்ன தொழில் இருக்கோ, வம்சமா ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழில் நீங்க எடுத்து பண்ணும்போது ரொம்ப பெரிய அளவுக்கு சாதனை படையக்கூடிய வாய்ப்புகள். இன்னொன்னு, அந்த முதல் மரியாதைன்னு சொல்லுவோம் படம்ல, ரியாலிட்டிலேயே முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு விருச்சிகத்துக்கு இந்த 60 நாட்கள் பொற்காலம் சூப்பரா இருப்பீங்க. அதாவது நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க மனசுல என்ன இருக்கோ அது நடந்து தீரக்கூடிய அற்புதமான டைம். இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பா இருக்கும்? முதல் விஷயம் கங்கா ஸ்நானம் பண்ணோம்னு சொல்லுவோம். கங்காமடியில் அட்லீஸ்ட் காவேரி ஸ்நானம் பண்ணுறது, நேத்ராவதி நதி ஸ்நானம் பண்ணுறது, குமாராதாரா நதி ஸ்நானம் பண்ணுறது, இது டிபெண்ட்ஸ் எந்தெந்த நதிகள் ஜீவ நதிகள் இருக்கிறதோ அதில் குளிக்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். அது குளிக்க முடிஞ்சது இல்லைன்னா சமுத்திர ஸ்நானம் பண்ணுறது இன்னும் நல்லது. அதை பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தீர்த்த க்ஷணங்கள் எது இருக்கோ அதை போய் தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றம். இல்லைன்னா இந்த 60 நாட்களும் குழந்தைகளுக்காக நான் சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன, மேதா தட்சிணாமூர்த்தின்னு சொல்லி ஒரு சுவாமி இருக்கார், அவரை வழிபாடு செய்யும்போது மேதா சுக்தம் படிக்கும் போதும் பெரிய அளவுக்கு ஏற்படும். இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கும்? 100க்கு 100, அதில் டவுட்டே இல்லை. இந்த அற்புதங்கள் கொடுக்கக்கூடிய 60 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஜென்ரலா இவங்க என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கா சார்? அதாவது இந்த 12 ராசிகளுக்குமே கூடிய கான்செப்ட் பார்த்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் படம் பார்த்தோம்னா இதுல மெயினான விஷயங்களே குரு புஷ்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தோடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஜபத்தை ஆரம்பிக்கிறதும், புதுசாக தான தர்மங்கள் செய்யறதுக்கும், குரு உபதேசம் வாங்குறதுக்கும், ஒரு யோகா ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த காலகட்டங்கள் ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய அளவுக்கு வச்சுக்கிறோம். இந்த டைம்ல குழந்தை பிராப்தமானா கூட அந்த குழந்தை பெரிய அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய திறமை பிறக்கும். இதுல மெயினா பார்த்தீங்கன்னா அந்த குரு புஷ்ய யோகம் கனெக்ட் ஆகும்போது வாழ்க்கையில நான் பார்க்கறது கடன் தீரக்கூடிய காலமாக தான் நான் பார்க்குறேன். 12 ராசிகளுக்கும் ஒரு விதமான கடன் கண்டிப்பாக தீருங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியுது. அதே மாதிரி சனிங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன் கர்மாவிற்கான காரகன். அப்போ புதுசாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறான், இல்லை வேலை ஒன்று தொடங்குறாங்க, புது வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்கன்னா இந்த 60 நாட்களில் நம்ம ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றிக்கிறோம். அதுக்கும் மேலே இதில் மெயினாக பார்க்க வேண்டியது தீர்த்த ஸ்தலங்களுக்கு சென்று வருவது. நல்ல பெரிய கோவில் சார், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுறோம், இந்த கோவிலுக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறோம், நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்கள் மினிமம் 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 4000 ஆண்டுகள், கலியுகத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம என்டையர் பாடி எனர்ஜைஸ் ஆகிடும். உங்களுக்கான கர்மா கிளென்ஸ் ஆகும். பேசிக்கலாக எப்போ பண்ண கர்மாவோ நம்ம மூளை சரியாக வேலை செய்யாது. பாதி பேருக்கு டிப்ரெஷன் காலி ஆகக்கூடிய நேரமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா குரு சனியை டச் பண்ணும்போது நமக்கு நல்ல புத்தி கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங். அதனால சுவாமி கிட்ட போய் நிற்கும் போது நம்ம மூளை நல்லா வேலை செய்யும்.
கெட்ட எண்ணங்கள் வராது, மைண்ட் டிப்ரெஷன் ஆகாது. அதே மாதிரி ஜப்ப தப்ப அனுஷ்டானங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங் அந்த குரு புஷ்ய யோகம். அப்போ ஏதோ ஒரு ஜபம் எடுத்துக்கலாம். ஓம் நம சிவாய சொல்லலாம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம், இல்லை நீங்கள் வந்து கண்டினியூஸாக கிருஷ்ண ஜபம் பண்ணீங்கன்னா க்ளீம் கிருஷ்ணாஜ நமஹா. இதெல்லாம் வந்து நம்ம ஜபங்களாக செய்யும்போது ஜபம் என்ன பண்ணோம், ஜபம் அப்படிங்கிறது மனசார நீங்கள் நாக்கு உதட ஒத்தாமல் வந்து நம்ம உள்ளே மனசுக்குள்ளேயே வந்து சொல்லிட்டு இருந்தோம்னா உங்க சித்த சுத்தி ஏற்படும். சித்த சுத்தி இஸ் பேசிக்லி கிளென்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட். மைண்ட்ல கன்றாவியான எண்ணங்கள்லாம் வரும். இங்கிருந்து அங்க குதிக்கலாமா, அவனை போய் அடிக்கலாமா, அவனை முடிச்சிடலாமா, இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாமே இறந்துரும், செத்துரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க கெட்ட கர்மாங்கிறது எந்த ஜென்மத்துல எந்த பாவம் பண்ணணுமோ அது கிளியர் ஆகும். இப்போ என்ன நடக்கும், கரெக்டான ஒரு கேம் பிளான், கரெக்டான ஒரு வேலைக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இது வந்து ரொம்ப குரு புஷ்ய யோகத்துல தான தர்மங்களுக்கும் பெரிய பெரிய மகான்களை தரிசிப்பதற்கும் பெரிய பெரிய கோவில்களில் போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறக்கும் கோவில் கட்டுவதற்கான தான தர்மங்கள் பண்ணுறக்கும் வேத பாடசாலைகள் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் தான் இந்த குரு புஷ்ய யோகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா கடன் கண்டிப்பாக நிவர்த்தி. கண்டிப்பா சார், கண்டிப்பா மக்களுக்கு தேவையான பல விஷயங்கள் வந்து இந்த அற்புதங்கள் கொடுக்கும் 60 நாட்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த பதிவு மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேற ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூமா, நமஸ்காரம்.